நியூராலஜியில் நிறைய விசித்திரமான கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு 28 வயசு இளம் பெண் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. டெலிவரி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்காங்க. ஃபுல் ப்ரெக்னென்சி, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. டெலிவரியும் ஆகுது, குழந்தை ஹெல்த்தி, மதரும் ஹெல்த்தி, எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்களால நடக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடக்கும் போது ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா நமக்கு ஏதோ உடம்புல எதுவும் நார்மலாக இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. இதனாலே என்ன ஆகுது, எனக்கு குழந்தைய தூக்கிட்டு நடக்க கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களும் போய் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னால், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, எப்படியும் டயர்டாக தான் இருப்பீங்க, அதனால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, ரெஸ்ட்டு தானே எடுக்கணும் சொல்லிவிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தண்ணி நிறையா குடிக்கிறாங்க, மல்டி விட்டமின் சாப்பிட்றாங்க, நிறைய ஃபுட்டு இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. குழந்தைய தூக்குறதுக்கான தைரியமும் வரவே இல்லை. எப்பயும் குழந்தைய பிடிக்க சொன்னாலும் உட்காந்துட்டு தான் பிடிப்பேன், என்னால் நின்றுட்டு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அவரை தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, விழுந்துடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் நாள் ஆகும்போது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் 1 month ஆச்சு, 2 months ஆச்சு, 3 months ஆச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. அவங்களோட இம்பேலன்ஸ் இன்னும் மோசமாக தான் ஆரம்பிச்சது. அவங்க குழந்தைய தூக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. குழந்தைய கையில் வச்சுட்டு வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அது முடியலை. அதுக்கான தைரியமும் அவங்களுக்கு இல்லை. எங்கே போகணுன்னாலும் அவங்க குழந்தைய வேறு யாராவது தான் கூட எடுத்துகிட்டு வேண்டியிருக்கு. அவங்களா நடந்தாங்க, பட் உள்ளுக்குள்ளே அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பேலன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, நமக்கு ஏதோ மசில் ஸ்ட்ரென்த் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. டயர்ட்னஸ் இன்க்ரீஸ் தான் ஆக ஆரம்பிச்சிது. இன்னும் 2 மாதம் போக போக இந்த டயர்ட்னஸும் இந்த இம்பேலன்ஸும் இன்னுமே மோசமாக, நடக்கிறதுக்கே ஹெல்ப் தேவைப்பட ஆரம்பிச்சிது. வீட்டுக்குள்ளே நடக்கும் போது எதையும் பிடிச்சி தான் நடக்கணும், பிடிக்காமல் நடந்தால் விழுந்துருவோமோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இன்னுமே நமக்கு ஏதோ சம்திங், இதை யார்கிட்ட கேட்டப்போ வெர்டைகோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வெர்டைகோ என்ன வெர்டைகோ யாருக்கும் தெரியாது. சரி, வெர்டைகோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மாத்திரை போட்டால் போதும்னு சொல்லி அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. கடைசியாக நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, படி ஏற முடியல, குழந்தை இது வரைக்கும் நம்ம தூக்குனதே இல்லை, குழந்தை 6 மாதம் ஆச்சு, இன்னும் தூக்குனதே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்ப அதிகமாகும் போது எதுக்கும் நியூராலஜிஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ தான் என் ஓபிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராங்க. நடந்து வர்றதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. 2 பேர் பிடிச்சி தான் நடந்து வந்தாங்க. பேலன்ஸ் சரியில்லை. அப்போ கண்டுபிடிச்சோம். அப்போ அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷனை பண்ணோம், பெட்டில் சேர்த்துட்டு மருந்துகள் போட்டோம். இது சாதாரண வீக்னஸ் இல்லை, சாதாரண வெர்டைகோ கிடையாது. அவங்க மூளையிலையும் மூளை தண்டுவடத்துலையும் டீமைலனேஷன் அப்படிங்கிற இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ தான் இந்த வியாதி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தணும். அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, மருந்துகள் போடப்பட்டது. பிடிச்சிட்டு நடத்து வந்தவங்க பிடிக்காமல் வீட்டுக்கு நடந்து போனாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதே வீட்டுக்கு போய் 1 மாதம் கழித்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போட்டோம். பிடிக்காமல் நடக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, என் குழந்தைய பிடிச்சிட்டு தைரியமாக நிற்கிறேன், இப்போது இன்னும் நடக்க ஆரம்பிக்கலை, ஆனால் நிற்கிறேன். அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதில் அடுத்த டோஸ்க்கு இன்னும் 1 மாதம் கழித்து வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, முதல் குழந்தை பிறந்து 9 மாதம் ஆச்சு, ஃபஸ்ட்டு டைம் அவனை தூக்கிட்டு நான் என் வீடு ஃபுல்லாக நடந்தேன், வெளியே தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவங்களோட ஃபஸ்ட்டு வெற்றியாக அன்றைக்கி தான் கருதுனாங்க. இந்த மாதிரி நியூராலஜியில் நிறைய வியாதிகள் கண்டுக்காமல் விட்டாலும், சில டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டாலும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயங்களை கூட இக்னோர் பண்ணாதீங்க. நியூராலஜி பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்தால் கூட நியூராலஜிஸ்ட்டை பார்த்துருங்க.